ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். மீண்டால் முடியாதலே மீளாகிட்டால் உனக்கு நேரிலே. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. அதாவது +2 முடிச்சவங்க என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம். சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், +2 குவாலிஃபிகேஷன் பேஸ்ல என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு, பிளஸ் அதோட சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், சேலரில எந்த ரேஞ்சில் இருக்கும், என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு ஜெனரலான ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு +2 மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம், எப்படி படிக்கலாம், சிலபஸ் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்ம ஸ்கில் பேஸ்ல முக்கியமா +1+ல எடுத்த குரூப் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. ஸோ அது பேஸ்ல என்ன பண்ண கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம், +2 பெர்சன்டேஜ் வந்து முக்கியமா பார்ப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கா. +2 முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்பை எப்படி சூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் அவைலபிளா இருக்கு, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா வச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி +2 முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் வந்து ஒரு சின்ன கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜ் இருக்கு நம்மளுக்கு. முக்கியமா வந்து பார்த்தோம்னா இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே ஒரு பிரைவேட்ல ஒரு ஜாப்க்கு போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜாபை விட்டு நின்று அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க நின்றுதான் ஆகணும். பட் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரை மோஸ்ட்லி அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம +2 முடிச்சுட்டு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா எப்படி நம்ம ஒரு அட்வான்டேஜ் சொல்றோமோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் நம்ம சொல்லிட்டோம். பட் நீங்க வந்து ஒரு +2 முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க, 10th பேஸ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா மோஸ்ட்லி என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் லெவல்ல, கிளரிக்கல் லெவல்ல இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து தருவாங்க. உங்களுக்கு ஆபீசர் லெவல் ஒர்க்லாம் வந்து கிடைக்காது உங்களுக்கு. இல்ல நான் ஆபீசர் லெவல்ல தான் போகணும், ஸ்டார்டிங்ல ஒரு ஆபீசரா, ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜரா இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு +2 முடிச்சுட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுவும் எந்த ஒரு டிகிரி வேணாலும் வந்து நீங்க பண்ணலாம். ஏன்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கான ஆபீசர்ஸ்க்கான வேகன்சி நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்லயே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு. ஒரு டிகிரி முடிச்சவங்க யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சில வர CGL, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வர NTPC, LICல வர AAO எக்ஸாம்ஸ், அது மட்டும் இல்லாம பேங்க்ல ரெலவெண்டான கிளர்க் PO எக்ஸாம், அது மட்டும் இல்லாம TNPC குரூப் 1, குரூப் 2, 2A இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி, எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா கவர்மெண்ட் ஜாப்க்கு ஒரு 70-80% மேல எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு கிளரிக்கல், அசிஸ்டன்ட் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுவே டெக்னிக்கலா போறீங்க அப்படின்னா நீங்க படிச்சது ரெலவெண்டான ஏதாவது ஜாப், கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒர்க் வந்து நீங்க படிச்சது ரெலவெண்டா கொடுப்பாங்க. அப்போ உங்களோட கவர்மெண்ட் ஜாபோட சிலபஸும் நீங்க படிச்சது ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஆவரேஜா ஒரு 15,000 இந்த ரேஞ்சில் வந்து சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஜாப் பொறுத்து இந்த சேலரி வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஆவரேஜா வந்து ஒரு 15,000 வந்து நம்ம சொல்லலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா மோஸ்ட்லி ஒரு கிளரிக்கல், அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தோம்னா டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் ரெலவெண்டான டிகிரி அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இல்லை மெடிக்கல் லைன் அப்படின்னா இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி, IAS, IPS இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா SSC வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். SSC அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஒரு அவேர்னஸே இல்லாமல் இருக்கு அப்படி கூட வந்து சொல்லலாம். அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தோம்னா ஜாபுக்கு டைரக்டா வேகன்சி அனௌன்ஸ் பண்ணி ஜாபுக்கு எடுக்கிறத விட இந்த மாதிரியான வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிங்கிற கமிட்டி மூலியமா வந்து வேகன்சி வந்து ஃபில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தா 10th பேஸ்ல, 12th பேஸ்ல, டிகிரி பேஸ்ல, டெக்னிக்கல் வேகன்சி இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th பேஸ்ல வந்து பார்த்தா SSC இருந்து MTS அப்படிங்கிற வேகன்சி வருது. அதாவது நீங்க 12th கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா MTS வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்தா 10th முடிச்சுட்டு பிசிக்கலி ரொம்ப ஃபிட்டா இருக்கீங்க அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா SSC இருந்து GD கான்ஸ்டபிள், அதாவது ஜெனரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அதாவது இதுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது BSF அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம SSB, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு CBRF இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஸ் இருக்கு உங்களுக்கு, செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா. ஸோ அதுல வந்து பார்த்தோம்னா நீங்க கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும். SSCல வர GD கான்ஸ்டபிள் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும். ஹைட், வெயிட், செஸ்ட் கம்பல்சரியா பார்ப்பாங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்க்கு MTS இருக்கட்டும், இல்ல GD கான்ஸ்டபிளுக்கா இருக்கட்டும்
10th மட்டும் முடிச்சிருந்தா போதும், 12th கூட படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க CHSL அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, அதாவது கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இது +2 முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. இது கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், லோயர் டிவிஷன் கிளர்க், அப்புறம் வந்து பார்த்தோம்னா போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், கோர்ட் கிளர்க், இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ இதுக்கு +2 முடிச்சிருந்தா போதும், உங்களுக்கு கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிள் CHSL அப்படின்னு சொல்றாங்க, ஃபுல் ஃபார்ம் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் உங்களுக்கு. சோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா SSC வந்து ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு. ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா குரூப் C, குரூப் D அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டைப்பிங் ரெலவென்ட்டான ஒர்க் உங்களுக்கு. டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம செப்பரேட்டா பார்க்கறத விட SSC பொறுத்தவரைக்கும் காமனா சிலபஸ் எது ரிலவென்ட் ஆயிருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா SSC பொறுத்தவரைக்கும் Tier 1, Tier 2 இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு சில எக்ஸாம்ல டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு CHSL எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா CHSL அப்படின்னா கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டும் நடக்கும். Tier 1 அப்படின்னு நடக்கும். Tier 2ல டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு சில எக்ஸாம்ல ஒரே ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். அந்த ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட்டும் எதை பேஸ் பண்ணி இருக்கும், எந்த டாபிக்கை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் ரிலேட்டடான டாபிக், ஜெனரல் சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக்ல கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சோ நீங்க ட்ரை பண்ற எக்ஸாம் பொறுத்து டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாமுக்கு கான்ஸ்டபிள்க்குலாம் பிசிக்கலி ஃபிட்டா இருக்கீங்களா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. ஸ்டெனோகிராஃபருக்குலாம் டைப்பிங் ஸ்கில் இருக்கா அந்த மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஆவரேஜா ஒரு ஆன்லைன் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதோட டாபிக் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு 5 டாபிக் வந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு Tier 1, Tier 2, Tier 3 இந்த மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பா வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு. சோ நீங்க SSC ட்ரை பண்ணணும், +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th பேஸ்ல இருக்க MTS ட்ரை பண்ணி பார்க்கலாம், 10th பேஸ்ல இருக்க GD கான்ஸ்டபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா +2 பேஸ்ல இருக்க CHSL, அது மட்டும் இல்லாம ஸ்டெனோகிராஃபர், குரூப் C, குரூப் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம்ஸ். ரயில்வே எக்ஸாம்ஸ் பொறுத்தவரை என்ன மாதிரி ஜாப் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே பொறுத்தவரை பார்த்தா 10th பேஸ்ல குரூப் Dக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. குரூப் D அப்படின்னா 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா கிளர்க், கார்டனர் இந்த மாதிரியான போஸ்டிங் தான் ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் இதுக்கு வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா இந்த வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பட் ரொம்ப கிளரிக்கல் ரேஞ்சில் தான் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இல்ல +2 பேஸ்ல நான் ட்ரை பண்ணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா NTPC வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ட்ரெயின் கிளர்க், ஜூனியர் டைம் கீப்பர், ஜூனியர் லெவல்ல வந்து பார்த்தோம்னா இந்த டைபிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து பார்த்தா. இதுவே டிகிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. சோ நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங், அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சோ அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து இதுக்கான எலிஜிபிள் 10th முடிச்சிருந்தா போதும். நீங்க ஒர்க் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லயும் போடுவாங்க, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லயும் வந்து போடுவாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு கான்ஸ்டபிள் ஆகணும் ரயில்வேல அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும். பட் இதுலயே வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னா அந்த ரன்னிங், சைக்கிளிங் இந்த மாதிரி சில ரவுண்ட் இருக்கும். பிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படின்னா ஹைட், வெயிட், செஸ்ட் இதெல்லாம் கம்பல்சரியா பார்ப்பாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல வர குரூப் D ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம NTPC எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஆவரேஜ் சாலரி ஒரு 20,000 கிட்ட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இல்ல 10th பேஸ்ல இருக்க ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல கண்டக்ட் பண்ற கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் இதெல்லாம் எது ரெலவென்ட்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரீசனிங் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். ஆப்டிடியூட் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ஜெனரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் இந்த மாதிரி டாபிக் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். மோஸ்ட்லி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்லாம் வராது உங்களுக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மேக்ஸிமம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்பாங்க. நெகட்டிவ் மார்க்கும் கம்பல்சரியா இருக்கும் உங்களுக்கு. சாலரி வந்து நீங்க எந்த போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும். NTPC ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜா ஒரு 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வேற என்ன மாதிரியான ஜாப்க்கு +2 முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சோ இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா LIC எல்லாம் ட்ரை பண்ணலாமா அப்படி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. பேங்க் LIC பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் நீங்க ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா ஒரு டிகிரி வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து பேங்க் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. பட் அது எந்த ஒரு டிகிரியா வேணாலும் இருக்கலாம்.
சப்போஸ் ஃபைனல் இயர் படிக்கும் போது கூட பேங்க் ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இது மட்டும் இல்லாம போஸ்டர்ல கூட நிறைய வேகன்சி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான +2 முடிச்சவங்களுக்கு வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஒரு சில வேகன்சி போஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா 10th பேஸ்ல உங்களோட மெரிட் மார்க் பேஸ்ல கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம தனியா வந்து பார்க்கலாம். போஸ்டர்ல என்ன மாதிரியான வேகன்சி இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரி ஸ்கில் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத தனி வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இதுல சொன்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாயிரும். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ் பண்ண டிஎன்பிசி ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. டிஎன்பிசி பொறுத்தவரை பார்த்தோம்னா அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது, அது மட்டும் இல்லாம ஃப்ரீக்வெண்டா வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னா டிஎன்பிசில குரூப் 1 அது மட்டும் இல்லாம குரூப் 2 2A ரீசெண்டா 2 எக்ஸாம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இது இன்டர்வியூ போஸ்ட், நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரூப் 4 VAO உங்களுக்கு குரூப் 4 VAO பொறுத்தவரையும் 10th முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குரூப் 4 VAO வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட சிலபஸ் எது ரெலவெண்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் பொறுத்தவரை பார்த்தா தமிழ்ல இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த கம்யூனிகேஷனுக்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஜெனரல் ஸ்டடிஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். அது மட்டும் இல்லாம ஆப்டிடியூட் ரெலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சோ இதை பத்தி டெப்த் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ டிஎன்பிசி பொறுத்தவரை பார்த்தா குரூப் 4 VAOக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஒரு சில போஸ்டிங்க்கு ஸ்கில் பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. டைப்பிங் ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா இந்த இந்தியன் நேவி, ஏர்போர்ஸ், அது மட்டும் இல்லாம ஆர்மி இந்த லைன்ல கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தோம்னா NDA NA எக்ஸாம் வந்து நீங்க எழுதணும். NDA NA இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி நாவல் அகாடமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுக்கு +2 முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். +2 முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ட்ரைனிங், அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி ஸ்கில்ல டெவலப் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதை பத்தி டெப்த் வீடியோ வந்து நம்ம தனியா வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து ஆர்மிக்கு போகணும், அதாவது இந்தியன் ஆர்மிக்கு போகணும் அப்படின்னா NDA NA எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா +2ல எந்த குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவே நேவி இல்ல ஏர்போர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா +1+ல மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு 2 தடவை கண்டக்ட் பண்றாங்க. ஒரு ரிட்டன் எக்ஸாமும் SSBல இருந்து இன்டர்வியூவும் நடக்கும் உங்களுக்கு. சோ இந்த எக்ஸாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களுக்கு. சோ இதை பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டெப்த் வீடியோ வந்து கேட்கறாங்க. NDA NA எக்ஸாம் பத்தி டெப்த் வீடியோ வந்து கேட்கறாங்க. அடுத்தது இது ரெலவெண்டான டெப்த் வீடியோ, என்ன மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க, ட்ரைனிங் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், எப்படி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க, ஆன்லைன் எக்ஸாமா, இந்த மாதிரியான ஃபுல் டீடைலா தனியா வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோல வந்து பார்த்தோம்னா +2 முடிச்சவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏதோட சிலபஸ் இது ரிலவெண்டா இருக்கும், எப்படி வந்து நீங்க ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க +2 முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி வைங்க. அவங்களோட கெரியர் வந்து ஒரு சின்ன